தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். பணி நியமன ஊழல் மீண்டும் தமிழகத்தில் அப்படின்ற ஒரு செய்தி தான் ரொம்ப எல்லாரையுமே மீண்டும் பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதுவும் இந்த தடவை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இது நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. அதாவது இது தொடர்பான விஷயங்கள்லாம் நாங்கள் சேகரிச்சிட்டோம். நிறைய எங்களுக்கு ஆவணங்கள், சான்றுகள், வாட்ஸ்அப் சேட்டுன்னு பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. வேற ஒரு வந்து சோதனைக்கு நாங்க போகும்போது இந்த விஷயமா இங்க நடந்திருக்கிறது. அதுவும் ஒரு இன்ஜினியர் ஒருத்தருக்கு ஒரு வேலைன்னா 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரை வசூலிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2538 பணி நியமன ஆணைகளை கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேடையில வழங்குனத நம்ம பார்த்தோம். இந்த துறை சார்ந்த பணி நியமனங்கள்லாம் நடந்தது அப்படின்றத பார்த்தோம். அதுல தான் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு இடி இன்றைக்கு 232 பக்கத்துல ஆவணத்தை கொடுத்து இதற்கு நீங்க ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க. அப்பதான் ஏன்னா இது மணி லாண்டரிங் அப்பதான் நாங்கள் விசாரிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க. இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் திரு கே.என். நேரு அவர்கள். இதில் திட்டவட்டமா நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே சொல்லியிருக்காரு. அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழக்க தூசு தட்டினாங்க. ஆனா அதுல ஒண்ணுமே கிடைக்கல. அதனால இந்த சாதனையை பாற்று அதாவது 2538 பேருக்கு ஒரு மேடையில நாங்க பல வருஷமா பெண்டிங்கா இருந்த பணி நியமன ஆணைய வழங்கி இருக்கிறோம். அந்த சாதனையை பொறுத்து கொள்ள முடியாத மத்திய அரசு ஈடிய வச்சு இந்த வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் கே.என். நேரு அவர்கள். உண்மையிலேயே இத பார்க்கும் பொழுது இந்த திமுக அரசின் மீது பல ஊழல் வழக்குகள் தொடர்ந்து பல அமைச்சர்கள் மீதே தொடர்ந்து வர்றதும், அதை தொடர்ந்து அவர்கள் சில பேர் அது தொடர்பாக சிறைக்கு செல்றாங்க, ஜாமீன் பெற்று வருகிறார்கள் அப்படின்னு சில பேர் மீது வழக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது, வழக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறதுன்ற பல விஷயங்களை பார்க்கிறோம். ஸோ எவ்வளவோ விஷயங்களை பார்த்து விட்டது திமுக அரசு. இதை பார்த்துட மாட்டாங்களா, ஈடிய ஒரு முகத்திரையை கிழிச்சிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஒரு இந்த இடத்துல ஒரு கேள்வியும் நம்ம மனசுக்குள்ள வருகிறது. ஏன்னா தொடர்ந்து ஈடிக்கு நம்பி இருக்கிறதே இன்றைக்கு மாநில அரசுடைய காவல்துறை. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு எப்படி வருமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ அது தொடர்பாக தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார்கள் 2 கருத்துரையாளர்கள். முதலாவதாக அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். அக்னீஸ்வரன் சார், உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. அது ஊழல் அப்படின்னு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 888 கோடி அப்படின்னுலாம் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனா உண்மையிலே அவ்வளவா இருக்கு. ஈடி ஆவணத்துல அந்த சென்டர் பேஜ்ல பார்த்தாக்கா அந்த அளவுக்கெல்லாம் இல்ல. அது ஏன் நம்பர் ரொம்ப பெருசாக பேசப்படுகிறது எதிர்க்கட்சிகளால்? இன்னைக்கு மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் மீதும் அந்த துறையின் மீதும் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை வைப்பதனுடைய சும்மா ஒரு பொத்தாம் பொதுவா ஒரு சாதாரண ஒரு பாமரன் ஏழை விவசாயி 2 மாடு தான் வச்சிருக்கிறாரு, அதை வச்சு தான் வாழ்வாதாரம் ஓட்டுக்கிறார், அப்படிப்பட்டவர் மேலே அவங்க புகார் கொடுக்கலைங்க. தமிழ்நாட்டில் நடந்தது என்ன? இந்த ஆட்சி வந்த உடனே முன்னாள் நிதியமைச்சர் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு? அவருக்கு கீழே தான், நிதி அமைச்சரத்துக்கு கீழே தான் தமிழ்நாட்டில் மனிதவள மேம்பாட்டுத்துறையும் நிர்வாக சீர்திருத்தமும் அவர் கீழே தான் இருந்துச்சு. அப்போது இந்த பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கல்ல, அதை அந்தந்த துறை எடுக்க வேணாம், அதில் நிறைய முறைகேடுகள் நடந்துருது, லஞ்ச லாவண்யம் பெருக்கெடுத்து ஓடுது, அதனால் அதை தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சியே எடுக்கட்டும் என்று ஒரு சட்டத்தை ஏற்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஆனால் இவங்க அந்த சட்டத்தை மாற்றி ஒரு சுற்றறிக்கை மூலம் அதை இது பண்ணாங்க. அப்படி பண்ணுகிற போது தான் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, இந்த சுற்றறிக்கை விட்ட உடனே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இல்லை இல்லை, இது மிகப்பெரிய முறைகேடுக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு அன்றைக்கே எதிர்ப்பு தெரிவித்தார். ஆகவே அவர் ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் மக்கள் பார்க்கின்றார்கள். அதிமுக ஆட்சி காலத்துல பண்ணவே இல்லையா? இருங்க, இதே மாதிரி அன்னைக்கு இவ்வளவு இந்த சட்டத்தை நீங்க போடலையே, அன்றைக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி மூலம்
மக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு மாணவர்களை தேர்ந்தெடுக்கணும், தொழிலாளர்களை தேர்ந்தெடுக்கணும்னு சட்டம் இல்லைங்க. ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து நடந்துச்சுல, அதுல இன்னொரு கூத்து என்னன்னு கேளுங்களேன். இவங்க அந்த சட்டத்தை மீறி புதிதாக ஒரு சர்க்குலர் சுற்றறிக்கை விட்டு இவங்களே அதை வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டாங்க. எப்படி? இந்த 2538 பேரை தேர்ந்தெடுப்பதற்காக நீங்க அண்ணா பல்கலைக்கழகம் தான் அங்க ஒரு பரீட்சை வச்சாங்க. அந்த பரீட்சையில 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதினாங்க. எழுதியவர்கள் எத்தனை பேர் பாஸ், எத்தனை பேர் காசு கொடுத்தாங்க, எத்தனை பேர் கொடுக்கல என்கிற ஆதாரம் எல்லாம் அமலாக்கத்துறையில இருக்குது. அப்படி இருக்கிற போது இந்த 1.5 லட்சம் பேருக்கு 2538 பேரை மட்டும் நீங்க பணி நியமனம் நேரடியாக ஆணைகள் வழங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டா என்ன? வங்கியிலிருந்து நீங்க வந்து அந்த வாட்ஸ்அப்ல பேசுனதுல இருந்து யாராருக்கு என்னென்ன பணம் வாங்குறாங்க, யாராருக்கு எவ்வளவு எங்கெங்க என்கிற ஆதாரத்தை எல்லாம் 232 பக்கத்துல அமலாக்கத்துறை ஆதாரம் இல்லாமலா கொடுக்கும். ஆனா ஒண்ணு, நாங்க தப்பே செய்யலைங்க என்றால் அமலாக்கத்துறை மேல நீங்க வழக்கு போட்டு நாங்கள் நிரபராதி, எங்கள் மீது எந்த குற்றமும் நாங்கள் இழைக்கவில்லை வழக்கம் போல சொல்லுவீங்களா? ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்திலே அந்த மாதிரியான இது நடந்து போச்சு. டாஸ்மாக் விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோமே. இல்ல டாஸ்மார்க்ல வந்து இடி மீது குற்றச்சாட்டு வந்து ரைட். அங்க கோர்ட்லயே இந்த மாதிரி ஏன் பண்ணீங்க இடி சரி. கேக்குற அளவுக்கு இல்ல திமுக அரசு அதை ஹேண்டில் பண்ணதாங்க. இடி கேட்டதுனால ம். அந்த வழக்குல எல்லாரும் நிரபராதி நடக்கவே இல்லைன்னு சொல்லிச்சா? ம். உச்சநீதிமன்றத்துல இடைக்கால உத்தரவு தானே நீங்க வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு இடைக்கால ரத்து, அவ்வளவுதான். ரத்து செய்யப்படலை, இடைக்கால அது நிறுத்தி வைப்பு, அவ்வளவுதானே பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழக்கு இன்னும் இருக்குல்ல. ஆகவே இவர்களை பொறுத்தளவில் வழக்கம் போல எல்லாருமே வந்து நேர்மையாளர்கள். அதிமுக ஒரு தப்பு செஞ்சா அது திமுக குறை சொல்றது, திமுக தப்பு செஞ்சா அதிமுக குறை சொல்றது. சார் 10 வருடமாக பணி நியமனமே நடக்கல அதிமுக ஆட்சி காலத்துலன்னு சொல்றாங்க. அது அப்ப அந்த கரெக்ட்டுங்க. பணி நியமனத்தை இன்னைக்கு நாங்க செஞ்சுட்டோம். ஆ, அந்த சாதனையை பொறுத்துக்க முடியாம வந்து அது எப்படி அரசியல் செஞ்சீங்க? நோக்கத்தோட இந்த எப்படி வேலையெல்லாம் செய்றாங்க. செஞ்சீங்க? ம். 25 லட்சம் 30 லட்சம் ஆளுக்கு ஏத்த மாதிரி வாங்கிட்டு தானே செஞ்சீங்க. இது 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 பொறுத்துக்கிற முடியலையா? மனிதர்கள், அரசியல் கட்சிகள் பொறுத்துக்கிறாங்களோ இல்லையோ, அமலாக்கத்துறையினுடைய ஆதாரங்கள் பொறுத்துக்கிற முடியாம இருக்குது. வழக்கம் போல என்ன சொல்லுவீங்க? ம். எங்க பழி வாங்குற நடவடிக்கை, நாங்கள் நாட்டுக்கு நல்லது செய்யறது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. நீங்க நல்லதா செஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் போட்ட சட்டத்தை திமுக போட்டதை திமுக அமைச்சரே ரத்து பண்ணியிருக்கிறாங்க. மதிக்கலன்னா பாமரர்களுக்கு எப்படி தெரியுது? Right, நம்ம கேட்போம். தமிழ்வேந்தன் சார், இப்போ வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தையே மதிக்காமல் போய்விட்டது ஒரு விஷயம். இன்னொன்னு ரொம்ப கிளியர் கட்டா வந்து அக்னீஸ்வரன் சொல்ற மாதிரி ஆதாரங்கள் ரொம்ப கிளியரா இருக்கிறதா தான் ஈடு இல்லைன்னா இவ்வளவு இதா 232 பேஜுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப தெளிவா உள்ள இருந்து என்னென்ன எடுத்தாங்க அதிகாரிகள், வந்து அமைச்சர்கள், அமைச்சரின் உறவினர்கள் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஃபுல்லாவே கொடுத்துட்டாங்க. நேம் தான் கொடுக்கலையே தவிர இது எல்லாமே கிளியர் கட்டா கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். அப்படி இருக்கும்போதும் தைரியமா வந்து இல்ல இது இல்லவே இல்லை அப்படின்னும் போது ஓகே, எவ்வளவோ கேஸ் இடி கொண்டு வந்தாலும் நாங்க திமுக இப்படி எல்லாமே ஹேண்டில் பண்ணுவோம், அதனால இப்படியும் ஹேண்டில் பண்ணிடுவோம் இதையும் அப்படின்ற ஒரு ஒரு அசால்ட்டான ஒரு தைரியமா இதை பார்க்கலாமா? அதாவது ம். பசுமன் தேவரையா குரு பூஜையை முன்னிட்டு ஒரே வண்டியில் ஏறி போகிறாங்க கேஎஸ் அழகிரி, ஓபிஎஸ், செங்கோட்டை எல்லாம். ம். அதாவது அரசியல் பண்ணுவதற்கு இது ஒரு காரண கருத்தா ஒரு டூல். அங்கே நடந்துக்கிட்டு இருக்க வேற கூத்து. எஸ்ஐஆரை பற்றி நம்ம யாருமே இங்கே பேசலை. ம். ஆனால் நம்ம நேராக வந்துட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ம். ஆல்ரெடி அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கி நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் கைது பண்ணப்போக்குள்ள உள்ளே விட்டாங்களா? அமலாக்கத்துறை ஏவல் துறை அதான பயன்படுத்தி சிவன் மேட்டரில் என்னாச்சு? இல்லை மற்ற வடக்கு அஜித் பவர் என்னாச்சு? கூட்டணி வந்தோன்னா அதை அவங்க புனிதர்கள் ஆயிட்டாங்களா? ம். அஜித் பவர் வந்து இடி வழக்கு இவங்க தானே போட்டாங்க. கூட்டணி வந்தோம், ரைட்டு, நீங்கள் புனிதர்கள், நீங்கள்லாம் ஒன்றும் 7 போயிட்டுருக்கோம். இன்னொன்று முக்கியமான டேட்டா அவங்கள்ட்ட ஒன்று சொல்ல கடமைப்படுறேன். ம். இது ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு பிறகு தான் இது நிறைவேறி இருக்கு. பல்வேறு வழக்குகள் இருந்து 4/7/2025 உச்சநீதிமன்றம் ரத்து செய்யப்பட்ட பிறகு தான் இந்த இதுவே செஞ்சாங்க. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மேலேயே சந்தேகிக்கிறீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மேலே சந்தேகிக்கிறீங்க, ஆர்.என். ரவி ஐயாவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறீங்க. அவரை தான் சந்தேகிக்கணும். ம். அவங்கள வச்சு தேர்வு வச்சு நடத்தியிருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மதிக்கிறீங்கன்னா இது இப்படி பேசுவதே முதல்ல தவறு. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் 1,00,000 சில்லற அப்ளிகேஷன் அண்ணா வாங்க யூனிவர்சிட்டி மேல அவங்க அவ்வளவு நம்பிக்கை இருக்கு இப்ப தமிழக அரசு இருங்க. இல்லையா? அவங்க நடத்தினா எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு பாருங்க. தமிழக அரசு திமுக அரசு ஒரு நம்புது. நிமிஷம். ஆமா, 13 தேர்வு குழுக்கள் இருக்கு. ம். அதில் 7,272 தேர்வாளர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வு நடந்த பிறகுதான், கலந்தாய்வு முடிந்த பிறகுதான் போஸ்டிங் போட்டாங்க. இதில் பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் இது மாதிரி பணம் கொடுத்தோங்க, இல்லை எங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு அப்படி போடலைங்க சொன்ன கேஸே இல்லன்ட்டீங்களே சார். அப்படி யாராவது இல்ல அப்படி நாங்க கொடுத்தோம் வாங்கணும்னு சொன்ன அது கேஸே கோர்ட், அது கோர்ட், நோ டிஸ்கஷன் கிரிட்டிசிசன், அது கோர்ட். கோர்ட்ல என்ன சொன்னாங்களோ அதுதான் ஜட்ஜ்மெண்ட். அதை எப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இதை விலைக்கு வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. கோர்ட்ல சொன்னாங்க.
அப்படி பார்த்தா சிபிஐ அந்த வழக்கு இன்னமும் இருக்கே, சிபிஐ முடியலையே. சிபிஐ வழக்கு இன்னும் இருக்கே. சிபிஐ வழக்குல ம். கரூர் சம்பவத்துல மிதிப்பட்டு இறந்தவங்க அத்தனை பேரும் அண்ணனும் வக்கீல். இல்ல சார், அவங்கள வாங்கினோம் சாட்சிகளா சாட்சி கொடுத்தோன்னு இல்லையா? சொல்றவங்கள் அவங்கள இல்ல சாட்சிகள். சொல்றவர்கள் வந்து ஊழல் செய்யாதவங்க அப்படின்னு நம்ம நம்பணுமா? அதாவது இல்ல புரியல. வாங்க வேலைக்காக பணம் வாங்கணும், திரும்ப கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து ஊழல் இல்ல. அப்படித்தானே நம்ம அந்த புரிஞ்சுக்கணும் இல்லையா? பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல மேடம். இல்ல அப்படிதான் செந்தில் புரிஞ்சுக்கணும். பாலாஜி திமுகவை பொறுத்த அமைச்சர் வரைக்கும் அப்படிதான் நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி மேட்டர்லயே சொன்னீங்க. ஆ. 1.5 வருஷமா உள்ள வச்சிருக்கீங்க. ம். எங்க சார்ஜ் ஷீட் எங்கன்னு கேட்டது கோர்ட். இல்லாட்டி எப்படி பெயில் விட்டுருக்கோம்? ம். நாங்க ஆதாரங்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க மேல குற்றச்சாட்டை அள்ளி தூத்தக்குள்ள ஃபுல் எவிடன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிருக்கோம்ல கோர்ட்ல, இந்த இருக்கு சார்ஜ் ஷீட்னு. ஆதாரங்கள் கொஞ்சம் முக்கியமான தேவை. அப்பதான் கோர்ட் சொன்னுச்சு, ஓ எதுவுமே இல்ல, ஒரு அமைச்சர் முன்னாள் ஒரு எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ தூக்கி கொண்டு உள்ள வச்சுட்டு கதை பாடிட்டு இருக்கீங்களா? ஆதாரத்தெல்லாம் சப்மிட் பண்ணி சார்ஜ் ஷீட் போடுங்க, அவர் உள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புனாங்கல்ல. ஆமா சார், அந்த கேஸ்ல எத்தனை சாட்சியங்களை சேர்க்கறீங்க? அந்த சாட்சியத்தெல்லாம் விசாரிக்கவே முடியாம திணற அளவுக்கு, அதாவது ஒரு கேஸ் வந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லா தெரியுது திமுகக்கு இல்லையா? நல்ல வக்கீல் வச்சிருக்கோம். நீங்க நல்ல அதுதான். வக்கீல் வச்சுக்க வேண்டியதானே? ம், அப்பீராவாத வக்கீல போய் எக்ஸ்பர்ட் தீர்ப்பு வாங்கிட்டு போற வக்கீல் உங்க கட்சியில் இருக்கிறாங்க. ம். நான் சொல்றேன் 2012, 13, 14, 15, 17 ஆண்டுகளில் ஏடிஎம்கே காலத்தில் இதே ஸ்டெப்ல தான் நிரப்பப்பட்டு இருக்கிறது. நம்ம ஒன்றும் மறுக்கவே இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், வேலையே போட மாட்டேங்க. ஒரு 2000 பேர் 1.5 லட்சம் அப்ளிகேஷன் தம்பி, 2000 பேர் 3000 பேர் வேலையே போட மாட்டேங்க, சும்மா இருப்பான் படிச்சுட்டு. அவனுக்கு வேலை போட்ட ஒரு இல்ல தெண்டத்துக்கு சார், இப்ப ஒழுங்கா நீங்க எழுதுனவனுக்கு என்ன நம்பிக்கை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எழுதி நீங்க இணையதளத்தை பாக்குறீங்க, ஓப்பன் வெப்சைட்ல விட்டுருக்காங்க. நீங்க எடுத்த மார்க்கும் உங்களோட பேப்பர் அந்த பேர் அது ஈடியோட இது Exam- என்ன சொல்லுதுன்னா, exam- ரிசல்ட் முடிவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே யார் யாருக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். போகணுமோ தகவல்லாம் போயிடுச்சு. சரி. ரிசல்ட்டே அதுக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டு தான் இணையதளத்துல வந்திருக்குது. அப்ப இணையதளத்துல பார்க்கும்போது கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வேலை நடந்துருச்சு. மதிப்புக்குரிய ஆங்கிறவர்களே, மணி லாண்டரிங்கான சாட்சி இருக்குங்கிறார் சார். 10 ரூபாய் தாள் போட்டோ வந்து மொபைல்ல நீங்க இருக்குங்கிறார் சார். நீங்க இது நான் எழுதுனதுங்க. நீங்க நாளைக்கு இணையத்துல இருக்கு. ம். நான் என்ன லட்சணத்தில் எழுதியிருக்கேன்னு எடுத்து பார்த்துக்கோ. இது சரியான விடை எழுதியிருக்கேனா தப்பான விடை எழுதியிருக்கான்னு வாங்க. நீங்க சரியான விடை தான் எழுதியிருந்து உங்களுக்கு தப்பு போட்டிருந்தாங்கன்னா, நான் அந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் எடுத்து கூட வழக்கு தாக்கல் செய்கிறேன். நான் ப்ராப்பராக எழுதியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து இவங்க யூனிவர்சிட்டியில் வந்து ரைட்டு போடல, இந்த கேள்விக்கு ரைட்டு போடல அப்படின்னு எடுத்துட்டு வாங்க. ஒருத்தரை கொண்டு வாங்க. 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. அததான் கேக்குறாங்க. அதாவது யார் யாருக்கு மதிப்பெண்ண குறைச்சிங்க, யார் யாருக்கு என்னென்ன மாத்தி அமைக்கப்பட்டது, இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணுங்கன்ற. சரி, இப்ப பிரச்சனைன்னு வந்துருச்சு சார். இல்ல இப்ப பிரச்சனைன்னு வந்துடுச்சு. பிரச்சனைன்னு வந்துடுச்சு. இது இப்ப நிஜமாவே அக்னீஸ்வரன் அவர்கள் கேக்குற மாதிரி அமலாக்கத்துறை மேல கேஸ போட்டு இப்ப வந்து வருவாங்க. தினமலர்ல உரைகள்ல சொல்றேன், எந்த மாணவராவது எழுதுனவங்க இந்த மாதிரி இது எழுதியிருந்தா இது ரைட் ஆன்சர், கூகுள் இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு, எல்லாம் இருக்கு, இது ரைட் ஆன்சர், இதுக்கான ஆதாரம் இருக்கு, ஏன் நீங்க எனக்கு ரைட்டு போடணும் கொண்டு வாங்க, உயர்நீதிமன்றத்தில் நான் சேலஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்றேன். உங்களுக்கு என்ன இருக்கு அதை பத்தி? இனிமே தானே சார் கேட்பாங்க, எல்லாரும் பாப்பாங்கல்ல. வாங்க, இப்ப பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சு, இனிமே எல்லாருமே அதை பாப்பாங்கல்ல. எஸ்ஐஆர் பத்தி பேசக்கூடாது, நீங்க அதுக்குள்ள இதை பத்தி ஒரு எஸ்ஐஆர் இன்னைக்கு டாபிக் இல்ல, நம்ம பேசுறதே இதுதான். அதுதான் ஈடியோட வேலை அதுதானே. என்போர்ஸ்மெண்ட் ஏமா டாஸ்மார்க்கு உள்ள போய் ஆஃபீஸ்க்குள்ள வந்து சர்ச் பண்ணாங்களாம்மா, அது கோர்ட் என்னம்மா சொன்னுச்சு? யாரோ ஒரு தவறு செஞ்சது ஒரு ஒட்டுமொத்த இலாக்கா மீது எப்படிங்க உள்ள போனீங்கன்னு கேட்டுச்சு. அதே இடி ஆஃபீஸர் லஞ்சம் வாங்கிட்டு நுங்கம்பாக்கத்தில் அரெஸ்ட் பண்ண போனப்போ உள்ள விட்டாங்களாமா. நீங்க அவ்வளோ ஃபேர் பர்சன் தானே, லஞ்சம் வாங்கியிருக்காங்க, வீடியோட தானே வெளியாச்சு, இந்த அடிச்சு போட்டு கொண்டு போயா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்க வேண்டியது தானே. நீங்க தேவ தூதர்கள் மாதிரி உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்கு இடி ஆஃபீஸர். அதுக்காக எல்லா இடி செய்யறது எல்லாமே தப்புன்னுலாம் நம்ம ஒரேடியா சொல்லிட முடியும். நான் சொல்லுவேன், ஒருத்தர் வாங்கடா இருக்கலாம், இன்னும் அவரோட கேஸே என்னன்னு தெரியாது. அப்ப நீங்க ஒட்டு மொத்தமா இடி எல்லாமே, அதாவது இடி நம்மள நோக்கி வருது அப்படின்னாவே உடனே தவறு இல்ல. இதுல கண்டிப்பா நீங்களும் வழக்கறிஞர் தான், இதுல இப்ப முகாந்திரம் தெளிவா இருக்கா இல்லையா? இடி உள்ள எதற்காக நுழைஞ்சாங்க? பேங்க் ஃப்ராட் கேஸ்ல உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ரைட், அது என்னாச்சு? அது பேங்க் ஃப்ராட் கேஸ்ல உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அது என்னாச்சு? அந்த கேஸ் என்னாச்சு சொல்லுங்க. வங்கி கணக்கு கேஸ் உச்சநீதிமன்றத்தில் போய் அடிபட்டு போச்சு கேஸ் ஈடிக்கு. கடைசியா இவங்க இந்த ரூட்ல வர்றாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், ஈடி வழக்கு போட்டுச்சுலம்மா, ஏமா இவ்வளோ அதிமுக காரவங்க மேல இருக்கேம்மா ஊழல் குற்றச்சாட்டு, ஒரே ஒரு வழக்கு போட மாட்டீங்க, போட்டு டெண்டர் முறைகேடு வழக்கு அமைதியா வச்சே இருக்கிறீங்க, ஏன் வெளியிட வேண்டியதானே? இந்த கேள்வி நம்ம வைப்போம். அக்னீஸ்வரன் சார், இது வந்து அவங்க கேட்கும் பொழுதே இன்னொன்னு ஞாபகத்துக்கு வருது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசும்போதே சொன்னாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க எல்லாரும் நிறைய பேர் உள்ள இருப்பாங்க பாருங்க, அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் ஜெயில இருப்பாங்க பாருங்க அப்படின்னு ஒரு அப்போ அதுக்கும் இதுக்கும் பேசும்போது இதுல ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கோ அவங்க சொல்ற மாதிரி அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொன்னு, என்னதான் போட்டாலும் திமுக வந்து அதுல இருந்து ஒண்ணுமே எதுவுமே ஆகாத அப்படியே வந்து
வெளியில வர்ற மாதிரியான ஒரு விஷயமும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. பொன்முடி அவர்களாகட்டும், இதாகட்டும் வரிசையா இதே மாரி நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்கு வழியும் தெரியுது எப்படி வெளியில வரணும்னு. அப்ப வெளியில வந்துட இல்ல போறாங்க அண்ணன்ட்ட தானே. இதையும் சேர்த்து ஏன்னா கேட்டுருங்க. இதையும் சேர்த்து கேட்டுருங்க. எஃப்ஐஆரே இப்ப இவங்க ஆமா. பதிவு பண்ணாதான் அவங்க வர முடியும். ஆமா இதையும் சேர்த்து இப்ப அண்ணன்ட்ட கண்டிப்பா கேட்டுருங்க. இதுல பதிவு வெளியில பண்ணுவாங்களா அப்படின்ற வர்றதில்ல. கேள்வியே நீங்க இருக்குல்ல. கரெக்டான வழக்கு சார்ஜ் பண்ணீங்கன்னா ம். உள்ள போலாம். ஜெயலலிதா தண்டனை ம். ஆனாங்கல்ல, ம். அது கரெக்டா வழக்கு இருந்தா தண்டனை ஆக போறீங்க. அது எவ்வளவு வருடங்கள் பிடிச்சது சார். வருடத்தெல்லாம் பேசாதீங்க. ரைட் வாங்க. கரெக்டான ம். தண்டனை நீங்க ம். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுங்க ஒழுங்கா. ம். தண்டனை வாங்கி கொடுங்க. அதுதானே ஈடி அந்த வச்சிருக்கீங்க. சார்ஜ் ஃப்ரேம் பண்ற ஃபர்ஸ்ட் வேலையே இப்ப தாவது தமிழக காவல்துறையிட்ட இருக்கு. அது செய்வீங்களான்றது தான் இப்ப கேள்வி. நீங்க தான் ஆ. வச்சிருக்கீங்க சிபிஐ. ஆதாரம் இல்லாம ம். நேரடியா நம்ம கையில எது வாங்காம தப்பு செய்யுங்கப்பா. ம். ஏன் நேருக்கு நேரா கொடுத்து மாட்டிக்கிறீங்க? எப்படி போட்டாலும் வந்துருவாங்கப்பா வெளியில அப்படின்ற தைரியம் தானே இதுக்குள்ள இருக்கு. வெளியில வந்துருவாங்கப்பா. ம். அதே நேரத்துல அமைச்சரவையில இருந்து வெளியில வந்துருவாங்கப்பா. ம். ஏப்பா உங்களால திரு பொன்முடி அமைச்சரை நீடிக்க முடியல? ஏப்பா கரூர்ல போய் அமைச்சர் தான் கப்பம் கட்டுறாருன்னு சொல்லிட்டு அதே அமைச்சருக்கு வழக்கு நிலுவையில் இருக்கிற போதே ஏப்பா நீங்க அமைச்சர் பதவி கொடுத்தீங்க? ம். அதே அமைச்சரை திரும்ப அமைச்சரா இருக்கிறீர்களா இல்ல ஜெயில இருக்கீங்களான்னு கேட்ட போது இல்ல வேணாம், ஜெயிலுக்கு நம்ம அமைச்சர் இல்லாம இருந்துடலான்னு ஏப்பா வெளியே போனீங்க? அதெல்லாம் ஆதாரம் இல்லையா? அதெல்லாம் பயம் இல்லையா? ஏன் நீ வழக்கு நடத்த வேண்டியதானே? இப்ப என்னன்னா அது கேள்வி அது இல்ல. ம். நீங்க மீண்டும் நம்ம இந்த கதைக்கு வருவோம். ம். கதை இல்ல, இந்த நிஜத்துக்கு வருவோம். ம். அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்தது இதே தேர்வை தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் ஏன் நடத்த தெரியலையா? ம். ஏன்னா அங்க ம். அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயம் என்னன்னா சில வினாத்தாள்கள் வெளியேறியதாகவும் குற்றச்சாட்டு வருதா இல்லையா? ம். அப்ப இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏங்க நீங்க தாங்க சட்டம் போட்டீங்க. அதிமுக ஆட்களை பணியமர்த்தல, இதே முறையில தான் பணியமர்த்தினாங்க. ஆனா அதிமுக இப்படி ஒரு சட்டம் போடலையே. அப்ப சட்டமும் போட்டுக்கிருவீங்க, ஒவ்வொரு துறைக்கு ஏத்தது மாதிரி அது நகராட்சி துறை சட்டம் போட்டாங்க. இப்ப சுற்றறிக்கை தான் விட்டுட்டாங்களே, அப்புறம் என்ன? எது சுற்றறிக்கை மூலமா தானே வந்திருக்காங்க. அப்ப அந்த சட்டம் செல்லாதா? ம். ரத்து பண்ணிட்டீங்களா? மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ ஸ்ட்ரக் டவுன் பண்ணாங்களா? எப்பா அது முன்னாள் நிதியமைச்சர் போட்டது, மனிதவள மேம்பாட்டுத்துறை சார்பா நிர்வாக சீர்திருத்தம் சார்பா இது செல்லாது அப்படின்னு இதே விவரமான வக்கீல் அவங்க கேக்குற மாதிரி இந்த விஷயத்தை ஒருத்தர் கூட ஒரு இப்ப தேர்வர்கள் யாருமே கிளைம் பண்ணலையே. ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, இதுல முறைகேடு இருக்கு ஃபீலே என்ன பண்ணல. நீங்க இப்படி சொல்றீங்க? இவங்க கட்சிக்காரங்களா வச்சு தெரிஞ்ச ஆளுகளா வச்சு லஞ்சம் கொடுத்தவங்களா வச்சு பணியமர்த்தன யாரு கிளைம் பண்ணுவா? 1.5 லட்சம் பேர் யாரு லிஸ்ட் போட தயாரா? 1.5 லட்சம் பேர். நீங்க போட்டது 2538. இந்த 2538க்கு எத்தனை பேர் நீங்க தேர்வு பண்ணீங்க? ஏறத்தாழ 7000 சொச்சம் பேர் நேர்காணலுக்கு. அப்ப நேர்காணலுக்கு வந்தவங்க எல்லாம் அப்ப என்ன நடந்துச்சு? அப்ப அத்தனை பேர் 1.5 லட்சம் பேருடைய தகவல்களையும் அண்ணா பல்கலைக்கழகம் இப்ப வெளியிட தயாரா? சரி இப்படி சொல்றாரு. ஏங்க திரு RN ரவி ஆளுநர் தாங்க, நீங்க இப்படி சொன்னீங்கன்னா பாவங்க RN ரவிங்க அவர் தலைமையில தாங்க நடக்குது. அப்ப நடக்குது அப்படின்னா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு. யார் அந்த சார் இன்ன வரைக்கும் இது பண்ண முடியலையே. ரெண்டாவது ஒருத்தர் குற்றச்சாட்டுனாங்களே அந்த அதே பாதிக்கப்பட்ட அந்த மாணவி, என்னாச்சு? அவங்கள கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆனா அந்த வழக்கம் மட்டும் அதான் யாரும் இல்லன்ட்டாங்களே. எப்படி இல்லன்னு சொல்றதுதான் அந்த வழக்கு 5 மாசத்துல முடிச்சது. அதே பெண்மணி இதே தமிழ்நாட்டுல காவல் நிலையத்துல பணியாற்றக்கூடிய காவலர், ஒரு பெண் காவலர் என்ன படுத்தப்பட்டார்? அந்த வழக்கு 2 வருஷமா இருக்கு. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லைங்க, அதுல ஒன்றும் சம்பந்தப்பட்ட நம்ம ஆட்களை யாரும் இல்லைங்க, அதனால அந்த வழக்கு அப்படியே விட்டுருங்க என்றால் இவர்களுக்கு நெளிவு சுழிவாக நேக்கு போக்காக எப்படி செய்ய வேண்டும், ஆதாரம் இல்லாமல் ஒரு தடயம் இல்லாமல் ஒரு குற்றத்தை செய்வது எப்படி என்பதை சர்க்காரியாவிலிருந்து இன்னும் வரைக்கும் கத்துக்கலாம். அப்படியெல்லாம் அப்ப நீங்க எல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அதனாலதான் நல்ல கேள்வி. அதனாலதான் திமுகவிலிருந்து அதிமுக வந்திருந்தாலும் அதிமுக தான் மக்கள் மத்தியில 31 வருஷம் ஆண்டு இருக்கு. இவங்க தாய் கழகம் தானே. என்னாச்சு? அவ்வளவுதான். எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தாங்க. மைனாரிட்டி அரசாங்கம் என்று 2006ல பெரும்பான்மை இல்லாத அரசாங்கத்தை நடத்தினாங்க. இன்னைக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க? சந்தடி சாக்குல என்னென்னமோ பண்றாங்க. 10 வருஷம் சம்பாதிக்க அதெல்லாம் சேர்த்து இது போன்ற முறைகேடுகளில் ஈடுபடலாம் என்று அமலாக்கத்துறை ஆதாரம் இல்லாமலா இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்காங்க. பொறுப்பு டிஜிபி நடவடிக்கை எடுப்பாருன்றீங்க. அதனாலதான்ப்பா நம்ம சீமா அகர்வால் சீனியர் எங்களுக்கு திமுக காரங்களுக்கு ஆதரவா இருப்பவர்களை தான் நாங்கள் எல்லா இடத்திலும் வச்சிருக்கோம். அது ஆட்சி அதிகாரமா இருந்தா, தமிழ்நாட்டுல முக்கிய ஊடகமா இருந்தா என்ன, எல்லாம் எங்க ஆளுதான். எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க.
கேட்டா நாங்கள் வந்து மதவாதத்துக்கு எதிரானவர்கள், ஜாதியவாதத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் வழக்கை ஏன் வந்து உச்சநீதிமன்றம் Right. சிபிஐ கொடுத்துச்சு? சார் அப்படி உண்மையிலேயே ஏன் சட்டப்படியா நடவடிக்கை எடுக்கக்கூடாது? இதுல பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா இதை வெளிப்படைத்தன்மை இவ்வளவு தூரம் சொல்றீங்க, இணையதளத்துல போட்டோம், இவ்வளவு பேர் எழுதுனாங்க, இவ்வளவு பேர், ஏன் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ப்ரூவ் பண்ணி ஈடி சொன்னது தப்புன்னு ஏன் ப்ரூவ் பண்ணக்கூடாது? நான் தமிழக தான் சொல்றேன், நீங்க சும்மா போக்குள்ள இங்க ஒரு செல்போன் காணாம அந்த பையன் தான் எடுத்தாருன்னு சொல்றீங்க. ம். வேலையத்து போய் அவன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பான், நான் எடுக்கவே இல்லை செல்போனை, சிசிடிவி பாரு அதை பாருன்னு. செல்போன் நீ கிடைக்கிற blame- வரைக்கும் நீ blame பண்ணிட்டே செல்போன் இருப்பீங்க. கிடைக்கிற வரைக்கும் என்ன சார் பண்றது? வா, செல்போனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி போய் தான் ஆகணும். இந்த வரலாற்று சாதனை இதுல மிக்க இவ்வளவு இளைஞர்களோட அரசுக்கு- வாழ்க்கை இருக்கு சார். அரசுக்கு இதுல இத நீங்க இந்த ரொம்ப வாழ்க்கை நீங்க இருக்கு சார். நீங்க இத இவ்வளவு வந்து நாள் ஒரு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு சார்? ஒரு வந்து ஒரு குற்றச்சாட்டா ஒரு அரசியல் உள்நோக்கம்லாம் சொல்லிட்டு கடந்து போக பாக்குறீங்க. அதுதான் இதுல கேட்டேன். இருக்கக்கூடியது இவ்வளவு இளைஞர்களுடைய வாழ்க்கை. செல்போன் திருட்டு வேறு, அதாவது இந்திய நாட்டின் நம்பி அமலாக்கத்துறை வேறு. கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதுனவனோட வாழ்க்கை இருக்கு சார் இதுல. திருப்பி நீங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா இருந்தா பரவாயில்ல சார், என்னோட டோட்டல் மார்க் தப்பா இருக்குன்னு வெச்சுக்கங்களேன். நீங்க வந்து ஈடி அந்த அதிகாரியா ஆர்டர் இருக்கீங்க. தப்பா இருக்குன்னா நான் எப்படி ஈடில சார் நீங்க வந்து கண்டுபிடிப்பேன்? அதிகாரியா தான் உங்களை சேர்க்கணும், ஈடி ஆபீசரை தான் உங்களை போடணும். ஏன்னா ம். நான் தான் சொல்றேன், இணையதளத்துல இருக்கு டிஎன் அர்பான் ட்ரீன்னு ஒரு இணையதளம் இருக்கு, ஓபன் பண்ணுங்க லேப்டாப். அதான் சார் எல்லாம் முடிச்சுதான் அங்க வந்திருக்குன்னு சொல்றாங்களே சார், எப்படி நான் சார் அதான் சொல்றேன், இல்ல கண்டுபிடிப்பாங்க? தப்பு இருந்தா நான் கிளைம் பண்ணணும். ஆ. என் மேல தப்பு. ஏங்க டிஎன்பிசி நீங்க டிஎன்பிசில ஊழல் பண்ணது ஏடிஎம்கேல. ம். திமுக ஊழல் இல்ல, திமுக ஆட்சியில இல்ல இல்ல TNPC. ஏன் டிஎன்பிஎஸ்சி நம்மள திமுகன்னு கேக்குறேன். ஆமா ஃப்ராட் பண்ணிட்டாங்க, ஏடிஎம்கே பேர்ல நடந்துச்சு. சரி சார், கொஸ்டின் இப்ப பேப்பர்ல இது வெளிய திமுக கண்ட்ரோல்ல தான், திமுக ஆட்சி தானே சார் இது. திமுக அதனால- நினைச்சா சரியா அதனால செய்ய வைக்க முடியும்ல? உலகின் தலை சிறந்த- முடியாதா? உலகின் தலை திமுக சிறந்த- கண்ட்ரோல்ல இல்லையா உலகின் தலை டிஎன்பிஎஸ்சி? சிறந்த அரசின் அண்ணா- கண்ட்ரோல்ல இல்லையா? உலகின் தலை சிறந்த அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமாக நாங்கள் நடத்தினோம். ம். மேலும் தவறு எது நடந்திருந்தனாக்க ம். அண்ணா யூனிவர்சிட்டி ஆர்.என். ரவி எல்லாரும் சேர்த்து ஈடி விசாரிக்கட்டும், ம். எங்களையும் சேர்த்து விசாரிக்கட்டும். அமைச்சருக்கு நிறைய இப்ப ஒண்ணுமே இப்ப பரீட்சையை கையெழுத்து கவர்னரா போடாத திருத்தினாரு, ஆளுநரா நீங்க வந்து திருத்தினாரு, நிரூபிக்கணும் தான் ஆளுநரா சொல்றாரு. காசு வாங்கினாரு, 30 லட்சம் 20 லட்சம் சொல்லி ஆதாரம். தேர்வு வைக்கணும் அவங்க மூலமானு முடிவு பண்ணதும் அரசு, ஆ. நான் அது துறை, அவங்க போறாங்க கொஸ்டின் வைக்க, இதெல்லாம் அவங்களுக்குள்ள பண்றது. இதுல வந்து ஆர்.என். ரவி அவர்கள் எங்க இருந்து வராங்க? கொஸ்டின் பேப்பர் அவரா எடுத்தாரு. அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நேரடி தொடர்புல இல்ல இருக்கிறது அவர்கிட்ட கேட்டுதான் எல்லாமே நீங்க செய்யற மாதிரி இல்ல பேசுறீங்க. நேரடி தொடர்புல இருக்கிறது தானம்மா. இருக்கலாம் சார், இதெல்லாம் நிர்வாக விஷயங்கள்ல எல்லாத்துலயும் அவர் வந்து அவர் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க கொண்டு போய் எக்ஸாம் மாத்தி அங்க வச்சீங்களா? சுற்றறிக்கை மூலமா மாத்திருக்கீங்கிறார் சார். இப்ப 13 தேர்வு சொன்னாங்க. சட்டம்னா ஒருவேளை அவர் கையெழுத்து போட்டிருக்கலாம், இது சுற்றறிக்கைங்கிறார் சார். ஆளுநர் இருக்கிறது கரெக்டா திருத்துங்கப்பா. சம்மந்தம் இல்லாம நாளைக்கு டைவர்ட் நல்லா இது பண்றீங்க பிரச்சனையா பாருங்க. போகுது. திமுக அரசு வந்து எப்படி டைவர்ட் பண்றாங்க, டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ்ன்றது எங்க இருந்து இதை வந்து சம்பந்தமே இல்லாத ஆளுநர் இதுக்குள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை. நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டா கேக்குறேன் சார், ரொம்ப எல்லாம் உங்களுக்கு தெரியும், திமுக அரசு சந்திக்காத வழக்குகளே இல்ல. அவர் சொல்ற மாதிரி சர்க்காரியா கமிஷன்ல இருந்து கிளியரா இருக்கு. சந்திச்சு வெளில வரலாமே. சர்க்காரிய கமிஷன் அதுதான் நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிருந்த டிவில, சர்க்காரிய கமிஷன் விஞ்ஞான ஊழல்னு சொன்னாங்கல்ல, அந்த புத்தகத்துல ஒரே ஒரு வரி விஞ்ஞான ஊழல் இருந்துருச்சு. நான் அப்படி சொல்லவே இல்ல. யாருமே சொல்லல. பொதுவா இப்படி ஒரு பேச்சு கிளப்பி விடுறது அது விஞ்ஞான இன்னைக்கு நம்ம பேசவும் இல்ல, அவர் சொல்லவும் இல்ல. கமிஷன் எடுத்தீங்க இங்க பாருங்க, அந்த நேரத்துல பதிவு பண்ணி விட்டுறணும்ல, நம்ம கிரெடிட் ஸ்கோர் இல்ல பண்ணிடணும் சார், தெரியும்ல திமுகவுக்கு வந்து எப்படி உள்ள போய் வெளில வருதுன்றது நல்ல கிளியரா தெரியும். அப்படி அப்ப செய்யுங்க. இத ப்ரூவ் பண்ணுங்க சார்னு கேக்குறேன். ஏம்மா, நான் ஈடி தப்புன்னு ப்ரூவ் பண்ணா என்னன்னு காமெடி கேக்குறேன். பண்றீங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க ஏதாவது குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, யாரு ப்ரூவ் பண்ணணும்? ம். பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார்? இந்தியன் லா தெரிஞ்ச ஒரு அண்ணனுக்கு யார் ப்ரூவ் பண்ணணும்? நான் இல்ல தான் சார், prove அவங்க பண்ணணும். நான் தான் prove பண்ணணும். அவங்க நீ ஈடி prove தமிழக பண்ணணும்னு அரசு சொல்றேன். இங்க பாருங்க, prove தமிழக அரசின் பண்ணுங்க. சரிங்க, அதுதான் நான் கேக்குறேன். அவங்க தமிழக அரசின் காவல்துறை கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, இதுல நீங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு கொடுங்க, நாங்க வர்றோம்ங்கறாங்க. ஏன் அது செய்யக்கூடாது? சிபிஐன்னு ஒண்ணு அது- வச்சிருக்கீங்க, அதுதான் அதுல போடுங்க. சிபிஐல கொடுத்து போடுங்க. சிபிஐ தான் விட மாட்டீங்களே. ஏன் விட சிபிஐ தான் மாட்டாங்க? நீங்க நீங்க நினைச்சாதானே போட்டீங்க. சிபிஐ வந்து வர தமிழ்நாட்டுல முடியும். நடந்தத ஆ. சிபிஐ குடுக்கிறதுக்கு அரசு நீங்க- எதுக்கு? அரசு எதுக்கு? நீங்க என்ன இல்ல சொல்றீங்க? சார், இங்க பாருங்க, ஆமா, நீங்க இளைஞர்களுக்கு பேசவே இப்ப விட சந்தேகம் வந்திருக்கு பேசவே சார். விட மாட்டீங்க. நான் என்ன இங்க பாருங்க, சொல்றேன்? இளைஞர்களுக்கு சந்தேகம். இதுல எத்தனை எந்த பேருக்கு இளைஞர்களுக்கு? இதுதான் லாஸ்ட் எக்ஸாமா இருக்கும்? வயசு எந்த காரணமா, இளைஞர்களுக்கு? வயசு காரணமா லாஸ்ட் எக்ஸாமா இருக்கும். பல தடவை ட்ரை பண்ணிருப்பாங்க. இங்க எவ்வளவு பேர், எவ்வளவு இன்வால்வ்மெண்ட், 25 இருந்து 35 லட்சம்ங்கறாங்க. கேட்கும் போதே பகி இருங்குது சார். 150 பேர் தான் சொல்றாங்க, அரௌண்ட் 150 சொல்றாங்கன்னு வச்சு ஈடியிலே அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த 150 பேரை உங்களால கண்டுபிடிச்சு அந்த நான் சொல்றேன், அரசுக்கே சம்மந்தம் இல்ல, நேரு அமைச்சருக்கு சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இடையில நடந்ததுன்னா அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இல்லையா? நான் என்ன- இருக்கா இல்லையா? நான் தான் திருப்பி ஒரு விஷயத்த சொல்றேன். திருப்பிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான் தான் சொல்றேன், நீங்கள் என் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. 258 பக்கம் என்னமோ சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி சொல்றீங்கல்ல, ஸ்கிரிப்ட் தானே அது.
அதை நீங்க நிரூபிங்க, உள்ள பிடிச்சு போடுங்கன்னு சொல்றேனே, ஏன் வேண்டாங்கிறீங்க? இப்படித்தானே வேண்டாமா? எல்லா எக்ஸாமுக்கும் சொன்னாங்க. அப்பெல்லாம் நீங்க வேற மாதிரி இல்ல பேசுனீங்க. அப்ப இல்ல வேற see, இப்ப எந்த தேர்வுல குளறுபடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வச்சதுனாலும் நீங்க மோடி அவர்களை தானே கேள்வி கேட்டீங்க. எந்த எதா இருந்தாலும் மோடி அவர்களை தானே கேட்டீங்க. அப்பெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி பேசல. இப்ப மாத்தி ஏன் அப்ப பேசுறீங்க? நீங்க கேஸ் பை கேஸ் மாத்துறீங்களோ? உத்தரப்பிரதேசல புக்கை கொடுத்து எழுதுறீங்க, ஆ. நடந்துச்சுல்ல? இல்ல சார், வீடியோ அதுதானே வந்துச்சுல்ல? கேக்குறேன். யார அப்ப செய்தி குற்றம் வந்துச்சுல்ல? சாட்டலாம்? அப்ப யார கேட்கணும் நம்ம? நீங்க என்ன பண்றீங்க? கஷ்டமான ஒரு தேர்வு எங்க தள்ள கட்டுவீங்க, ஆனா உங்களுக்கு இல்ல ஃபேவரட்டான சார், ஆதாரத்தோட கிளியர் கட்டா இருக்காங்க. நான் ஆதாரத்தோட தான் சொல்றேன், செய்தி ஊடகங்கள்ல வந்த விஷயம் இருக்கட்டும். இதுலயும் ஆதாரம் கிளியரா இருக்கு சார். இல்லையே. வாட்ஸ்அப்ல இருந்து எடுத்திருக்காங்க சார். வாட்ஸ்அப்ல மொபைல் போன்ல இருந்து எடுத்திருக்காங்க சார். வாட்ஸ்அப் ஆதாரமா போட முடியுமா? அண்ணனே கேளுங்க. மொபைல்ல இருந்து வாட்ஸ்அப் எடுத்திருக்காங்க. ஆடியோ வீடியோவை கோர்ட் ஏத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இல்ல சார், இத ஏன்னா விசாரிச்சீங்கன்னா ஏஐ தானே பண்றீங்க. தெரியும். நீங்க ஏஐ, சோ இப்ப ஏஐ, விசாரணை பண்ண மாட்டீங்க. artificial intelligence இல்ல ரொம்ப பண்றீங்க. கிளியரா இருக்கு. அப்ப இத வந்து விசாரணை பண்றது ஐடியால இல்ல. சாமி, நீங்க நான் என்ன சொல்றேன், கொடுத்துருக்காங்க, இப்பதானே கொடுத்துருக்கீங்க, நேத்து தானே கொடுத்துருக்கீங்க, சுடு தண்ணி ஊத்திட்டு நிக்க கூடாது. பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் கோமால இருந்துட்டு இன்னைக்கு வந்து சுடு தண்ணி ஊத்தி நிக்கிறாங்க பாருங்க. ம். டிஜிபி கொடுத்துருக்கீங்க, ம். அவர் 258 பக்கத்தையும் படிக்கணும், ம். படிச்சுட்டு அதுல முகாந்திரம் இருந்தா வழக்கு போட போறாங்க. ம். அப்படி இல்லைன்னா வழக்கம் போல பாருங்க உங்களுடைய- சார், இவ்வளவு நியாயமான ஒரு அரசு சார். செய்ய உங்களை போறாங்கங்கறாரு. நான் என்ன படிச்சிட்டு சொல்றீங்க? செய்ய போறாருன்னு அம்மா, சொல்றாங்க. அம்மா, இருங்கம்மா, முடிச்சிருவோம் நம்ம. டைம் ஆயிடுச்சு. முகாந்திரம் டைம் ஆயிட்டு, என்ன ம். பேசவே விடல. முகாந்திரம் இருந்தால் ஆ. வழக்கு போட போறாங்க. ம். அப்படி இல்லைன்னா வழக்கம் போல உங்களுடைய மத்திய அரசின் ஏவல் துறையிட்ட கொண்டு சிபிஐல கொடுங்க, அவங்க வழக்கு போடட்டுமே. ஏன் பாருங்க வருத்தப்படுறீங்க? சார், எவ்வளவு நியாயமாக திமுக தர்மத்தோட அரசுடைய பேசு, செயல்பாடுகள் அறத்தோட எவ்வளவு நியாயமா இருக்கு பாருங்க. படிச்சிட்டு செய்வாருங்கறாரு. படிச்சுட்டு இங்க செய்வாங்க. ம். ஆனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபியை நியமித்தது இந்த அரசாங்கம். ம். எப்படி அவர் வந்து என்ன செய்வார்? அவரு ம். அரசுக்கு ஆதரவா இருப்பாரா, இல்ல வந்து அநீதிக்கு எதிரா இருப்பாரா? சார், ஹைகோர்ட் சட்டப்பூர்வமா ஜஸ்டிஸ் கூட சந்திக்கணும்னா அதுக்கு ஸ்டேட் அர்த்தம் கவர்மெண்ட் தானே. தான் போடுது. கரெக்ட் தான், ஆ. கரெக்ட் வெயிட் தான். அண்ட் see, ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போடுது. அது உச்ச கவர்மெண்ட்டுக்கு நீதிமன்ற எதிரா- கொலிஜியம் போய் கவர்மெண்ட்டுக்கு கொலிஜியம் எதிரா- வருது. கொலிஜியம் போய் வருது. போய் வருது. ஆ. மாநில அரசு சார், கிடையாது. மாநில வழக்கறிஞர் அரசு- நீங்க, நான் ஆமா. உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. ஆமா. சொல்லுங்க. ஆகையினால சம்பளம் எங்கிறது தமிழ்நாட்டை ம். பொறுத்தளவுல ம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ம். இந்த நகராட்சி துறையில ஏற்பட்ட 2538 பேர் இந்த பணி நியமனத்தில் குளறுபடி நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மையான ஆதாரத்தோடு அங்க போட்டா இதுக்கு எதுப்பா ரெலவெண்ட் டாக்குமெண்ட், ஆவணங்கள் என்ன இருக்கு, எவிடன்ஸ் என்ன இருக்குன்னா வங்கி கணக்கில் இருந்து தேடப்பட்டது. அந்த வங்கி கணக்கில் வந்து தேடப்பட்டதா இவ்வளவு ஆதாரங்களையும் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் சொல்ல முடியும், எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல விரும்பவில்லை. ஏறத்தாழ ஒரு 10 இடத்துல பல நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நகராட்சி துறை, நகராட்சினா அரசாங்கத்துறைன்னு நினைக்காதீங்க, இது போன்ற ஆட்களை தேர்ந்தெடுப்பதற்காக நான் கேட்கிறேன், இதே டிஎன்பிஎஸ்சியை நம்பாதது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நம்புவது ஏன்? அதுக்கு நண்பர் தமிழ்வேந்தன் இதுவரைக்கும் பதில் சொல்லல. நான் கேட்கிறேன், இத அந்த சட்டத்தை ஏன் போட்டீங்கன்னு கேட்கிறேன். அல்லது அந்த சட்டத்தை நீங்களே மதிக்கலையா? அதுக்கு இணையாக நீங்களே மதிக்காம போய் இன்னொரு ஜீவோ போட்டீங்களே, அது சரியா? ஏன்னா சட்டம் போட்டால் ஆளுநரோட அனுமதி கேட்கணும். அவர் கேட்பாரு, இதே சட்டத்தை தான்ப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டீங்க, இப்ப ஏப்பா அதை நீங்க நல்லிஃபை பண்றீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? அப்படி அதனாலதான் குறுகிய காலகட்டத்தில் இந்த வேலையை முடிக்கணும் என்பதற்காக இவர்களாக ஒரு ஆணையை பிறப்பித்து இவர்களாகவே ஒரு தேர்தலை ஒரு தேர்வை நடத்தி 1.5 லட்சம் பேரை இது பண்ணி அதுல யாரெல்லாம் செல்வாக்கு உடையவர்களோ அவர்களெல்லாம் இன்னைக்கு பணி நியமனம் பண்ணியிருக்காங்கன்றது அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டு. புரியுது. யாருக்கு பதில் சொல்லனாலும் அந்த தேர்வு எழுதிய அந்த மாணவர்கள் அவங்க குடும்பங்களுக்கு நிச்சயமா வந்து திமுக அரசு பதில் சொல்லிதான் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுவும் தேர்தல் நேரத்தில் நிச்சயமா கேள்விகள் கேட்கப்படும். பார்க்கலாம், தமிழ்வேந்தன் அவர்கள் சொன்னது போல இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு. கருத்துக்களை பகிர்ந்து உங்களுக்கு இருவருக்குமே மிக்க நன்றி.